வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனார் துணை சீரியல் ப்ரோமோவும் இந்த வாரம் வந்திருக்கு. அது நாமளே எதிர்பார்க்காத நிறைய திருப்பங்களோட வந்திருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஏற்கனவே வானதியோட ஆமத்தலை அண்ணன் வந்து மிரட்டிட்டு போயிருக்க. இப்போ அவரோட அம்மாவும் அப்பாவும் வந்து மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. டேய் சேரா, உன் தம்பி பாண்டியனை என் பொண்ணு வானதி கூட பேச வேணான்னு சொல்லி வை. பேசுனா இனிமே நடக்கிறதே வேற. ஒழுங்கா நீ அவனை கண்டிச்சு வை அப்படின்னு வானதியோட அப்பா மிரட்டிட்டு இருக்க. உங்க பொண்ணு பேசுனா நானும் பதிலுக்கு பேசதானே செய்வேங்கிறாரு பாண்டியன். உடனே அவங்க அம்மா, நாங்க கௌரவமா வாழ்றவங்க, உங்களை மாதிரி கேடுகெட்ட குடும்பம்லாம் இல்லைன்னு பேச நடேசனுக்கு கோவம் வந்து அவர் அவங்கள அடிக்க போக குறுக்க வர்ற வானதியோட அப்பா நடேசனை அடிக்க போறாரு. இப்படி ஆளாளுக்கு சண்டை போடுறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்க நிலா இந்த குடும்பத்துக்காக ஒரு பெரிய காரியத்தை செய்யறாங்க. அவங்க சோழன் கிட்ட கழட்டி கொடுத்திருந்த தாலி எடுத்து கழுத்துல போட்டுட்டு வர்றாங்க. எல்லாரும் கைகலப்புல ஈடுபட்டு இருக்க நடேசன் வானதியோட அப்பாவை பிடிச்சி தள்ளி விட்டுட அவங்க அம்மா பயங்கரமா பஜாரி மாதிரி கத்திக்கிட்டு அடிக்க வர்றாங்க. அப்போ நிலா வெளியே வந்து நிறுத்துங்கன்னு கத்துறாங்க. எல்லாரும் நிறுத்திட்டு பார்த்துக்கிட்டு இருக்க. உங்க பிரச்சனை என்ன? ஒரு பொண்ணு இந்த வீட்டுல வாழ முடியாது அதுதானே? எப்ப சோழனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்கு வந்தேனோ அப்பவே இந்த ஊர்க்காரங்க சொன்னதெல்லாம் பொய்ன்னு ஆயிடுச்சு அப்படின்னு அவங்க தாலிய கழுத்துல இருந்து எடுத்து காமிச்சுக்கிட்டு பேச வானதியோட அம்மா அசந்து போய் பாக்குறாங்க. அவங்க அசந்து போய் பார்த்துக்கிட்டு இருந்தா ஐயனார் குடும்பத்தில் இருக்க அத்தனை பேரும் அதிர்ந்து போய் பார்க்குறாங்க. அதில் சோழனுக்கு பயங்கரமான ஆனந்த அதிர்ச்சி. எல்லாமே அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சுன்னு அவர் மனசு விட்டிருந்த நேரத்தில் இப்படி ஒரு ஆனந்தத்தை அவருக்கு நிலா கொடுக்க அவர் முகம் 1000 வாட்ஸ் பல்பு மாதிரி எரியுது. நடேசன் அப்படியே அதிர்ச்சியும் ஆனந்தமுமா பார்த்துக்கிட்டு இருக்க சேரன், பல்லவன், பாண்டியன் 3 பேரும் அடேங்கப்பா அப்படின்னு சொல்ல முடியாத திகைப்புல நின்றுட்டு இருக்காங்க. சோழன் ரொம்பவே சந்தோஷமா பல்லவனோட தோல்ல கைய போட்டு, டேய் நிலா என் பொண்டாட்டியா இப்ப இருந்து நமக்காக பேசுறாடா அப்படின்னு ஆனந்தப்பட்டுக்கிட்டு இருக்காரு. இப்போ இந்த வீட்டு மருமகளா இருந்து சொல்றேன், சோழனோட ஒய்ஃபா சொல்றேன், இதை விட ஒரு நல்ல வீடு ஊர்லயே கிடையாது அப்படின்னு நிலா அடிச்சு சொல்ல வானதியோட அம்மாவும் அப்பாவும் அசந்து போய் பார்க்குறாங்க. என்ன, இந்த வீட்டில இருந்து ஒரு பொண்ணு வந்து இந்த வீட்டை பத்தி இவ்வளோ உயர்வா சொல்லுதே அப்படின்னு அவங்க ஆச்சரியப்பட்டு போய் நிற்க வீட்டில் இருக்க எல்லாரும் ரொம்பவே ஆனந்த அதிர்ச்சியில் நின்றுட்டு இருக்காங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து வர்ற வாரத்தில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.